ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நியூ இயர் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நியூ இயர் அன்றைக்கி ஃபுல் டே நாங்கள் என்ன பண்ணோன்றதுக்கு இந்த விலாகில் காட்ட போகிறோம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பூக்கோளம் போட்டிருக்கேன். அதுவும் நான் இப்போ கலர்லாம் கொடுக்கறது இல்லைங்க. நியூ இயர்க்காக என் குழந்தை தான் வந்து கலர் கொடுங்கம்மா, எல்லார் வீட்லேயும் கலர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கொடுங்கன்னு சொன்னதுனால வாங்கிட்டு வந்து நானே சிம்பிளாக போட்டு கொடுத்தேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்புறமா குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு காலையில் எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு ரெடி ஆகிட்டு போகணும். எங்கள் குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குன்னா, பாண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்க வெள்ளந்தாங்கி ஐயனார் கோயில் தான் எங்கள் குலதெய்வம் கோயில். இந்த கோயில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எல்லா சாமியுமே ஒரே இடத்துல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செம பெரிய கோயில், எல்லா சாமியுமே ஒரே இடத்துல இருக்கும். சிவன், முருகர், பெருமாள், அம்மன், ஐயனார், முனீஸ்வரன், எல்லா சாமியுமே வந்து ஒரே இடத்துல இருக்காங்க. அதனால தான் இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. டைம் கிடச்சிதுன்னா ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோயிலுக்கு ஏன் வெள்ளந்தாங்கி ஐயனார்னு பேர் வந்துச்சுன்னா, வெள்ளம் வரும்போது ஊர் மக்கள் எல்லோரும் இந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டாங்களாம். அப்போ வந்து இந்த ஐயனார் தான் இந்த வெள்ளத்தை தடுத்து இந்த மக்களை காப்பாற்றுனதாகவும் இந்த கோயிலுக்கு வெள்ளந்தாங்கி ஐயனார்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. வாங்க சுற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நேராக வந்தவுடனே காசி விசாலாட்சியும் சிவன் இருப்பாங்க, அர்த்தநாடீஸ்வரர், நடராஜர், எல்லா சாமியுமே ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே இங்கே இல்லாத சாமியே கிடையாது. அவ்வளோ எல்லா சாமியுமே இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கோவில். இவர் தான் மூலஸ்தானம் வெள்ளந்தாங்கி ஐயனார். உள்ளே வந்து கேமரா அலோட் கிடையாது, அதனால் நான் வெளியிலேருந்தே காமிக்கிறேன். அங்கே பூஜை நடந்துகிட்ருக்கு பாருங்கள். இங்கே தான் பொங்கல் வைக்கிற இடம். இங்கே ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா இங்கே இந்த இடத்துல தான் சாப்பாடு போடுவாங்க. எப்பயுமே காது குத்தல், வளைகாப்பு, அந்த மாதிரி இங்கே எல்லா ஃபங்க்ஷனும் வைப்பாங்க. வெஜ்ஜு தான் அலோடு, நான்வெஜ் இல்லை. இந்த வீடியோ நான் வந்து போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில், இந்த குதிரை வீடியோ போட்டிருப்பேன். இவர் வந்து வீரன். அது நல்ல வியூஸ் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண் திருஷ்டி எல்லாத்துக்கும் இங்கே தான் எலுமிச்சம்பழம் சுற்றி போடுவாங்க. லக்ஷ்மி ஹைக்கிரீவர் இருக்காங்க, லக்ஷ்மி நரசிம்மர், ஐயப்பன், எல்லா சாமியுமே இருப்பாங்க. நான் நிறையா எடுக்கலை வீடியோஸ், வந்து கொஞ்சம் தான் எடுத்தேன். எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கலை. இது தலைவிருச்சம் கோயிலோட அரச மரம், ஆலமரத்துக்கு நடுவில் வந்து அம்மன் சிலை இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நீங்களும் எல்லோரும் நினச்ச காரியம் நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் முடிச்சுட்டு ஈடன் பீச்சுக்கு போகணும். நாங்கள் மதியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஈடன் பீச்சுக்கு போகணும். ஈடன் பீச்னால் என்னென்னா, சின்னவீராம்பட்டினம் பீச்சை தான் வந்து ஈடன் பீச்சுன்னு சொல்லுவாங்க. நிறைய வெளியூர்லேருந்து தான் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊருக்கு. இந்த பீச் இவ்வளோ ஃபேமஸ் ஆகும்னு நானே நினச்சி பார்க்கல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்பயுமே வந்து எவ்ரி சண்டே வந்து இங்கே பக்கத்தில் வருவோம். அப்போ வந்து இவ்வளோ ஃபேமஸ் கிடையாது, நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது. இப்போ வந்து அவ்வளோ ஃபேமஸாக ஆகிடுச்சு இந்த பீச்சு. வெளியூர்லேருந்து வந்து ஸ்டே பண்ணி இந்த பீச்சை பார்க்குற அளவுக்கு அவ்வளோ ஃபேமஸாக ஆகிடுச்சு. எவ்வளோ காரு, இவ்வளோ கடைலாம் இருக்கவே இருக்காது, சுற்றி கடை தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நாங்கள் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தோம். வெளியூர் காருங்க தான் நிறைய போகுது. இந்த இடத்துக்கு காரு, பைக் எல்லாமே அலோடு தான். நாங்கள் ஆனால் சும்மா நடந்து போகலாம், ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அது வந்து இந்த சைடில் இருக்கிற அந்த தண்ணி வந்து எறா பண்ணை, எறாலாம் நல்லா வளர்ப்பாங்க அந்த இடத்துல, எறா பிடிக்கிறதுக்காக. ஒரு குட்டி கேரளான்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த. அப்படி தான் சொல்கிறாங்க, குட்டி கேரளா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பச்சை பசேல்னு அமைதியாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீச்சு. ஒரு 300 மீட்டர்ஸ் நடந்து போகிற மாதிரி இருக்கும் உள்ள பீச்சுக்கு. போகிற வழியில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சிட்டே போகலாம். நடுவில் ரோடு போட்டிருப்பாங்க, இந்த சைடும் இந்த சைடும் ஆறு, எறா பண்ணை, குட்டை அந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஆறும் கடலும் ஒன்று சேர முகத்துவாரம் கூட இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்களாம் போயிட்டுருக்கோம். பாப்பா பாருங்கள், கூலிங் கிளாஸ்லாம் போட்டு எவ்வளோ ஸ்டைலாக போயிட்டுருக்காங்கன்னு. ரோப் கோர்ஸ், அடல்ட் ஜிப்லைன், அந்த மாதிரி எல்லாமே அட்வான்ச்சர் கேம்ஸ்லாம் இருக்குது இந்த இடத்துல.
இந்த லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே எல்லாமே கடை தான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றது மாதிரி ஃபிஷ்ஷு எல்லாமே அங்கேயே பிடிச்சி செய்வாங்க. அந்த பிளேஸ் அது. வெளியூர்லேருந்து வரவங்க மோஸ்ட்லி இங்கே தான் எல்லாருமே சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலே எல்லாமே சாப்பிட்டு போயாச்சு. நமக்கு இது வந்து உள்ளூர் தானே, அதனால் அந்தளவுக்கு தெரியல. வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு தான் இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நாங்கள் தொடர்ந்து பார்க்குறதுனால எங்களுக்கு அவ்வளோவா தெரியல. ஏதாவது ஸ்பெஷல் டேஸில் மட்டும் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவோம். அந்த ஆர்ச் மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் தரைலாம் போட்டு ஒரு சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நடுவில் வந்து மண் அரிப்பு வந்துருச்சு, கடல் அரிப்பு வந்துருச்சு. அந்த இடத்துல பாதி தரை வந்து மண் அரிச்சிட்டு போயிடுச்சு. ஃபோட்டோ ஷூட்ஸு, வெட்டிங் முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸு எல்லாமே இந்த இடத்துல நடத்துவாங்க. ஃபுல்லாக கார்டன்லாம் சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு நடத்துறதுக்குலாம் ஏற்ற இடம் தான் இது. செம்ம கூட்டமாக இருக்காங்க பாருங்கள். செம்ம கூட்டம். வெளியூர் உள்ளூர்னு எல்லாருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் ஒரு மதியம் 3:30 போல் போயிருந்தோம். செம்ம கூட்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஏதாவது பண்டிகை நாள் இல்லை இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில் தான் இவ்வளோ கூட்டத்தை இங்கே பார்க்க முடியும். இல்லைன்னா அந்த இடத்துக்கு அதிகமாக வரமாட்டாங்க. சண்டேஸில் மட்டும் கொஞ்சம் பேர் வருவாங்க. எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து குரூப்பாக பேசிட்டு இருக்க பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறதுக்கு வெளியில் வந்தால் மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி வந்து மனசு விட்டு ஜாலியாக பேசிட்டு விளையாடிட்டு இருந்தோம். ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு முடிவு பண்ணி வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஃபைனலாக ஒரு வாட்டி சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நாங்கள் வந்து 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சி. பசங்களாம் விளையாடி டயர்ட் ஆகிட்டாங்க. வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.